உமர் மற்றும் மழை இரவின் கதை. ஓர் இரவு சிறிய உமர் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. வானத்தில் இடி முழக்கமிட்டது. உமர் பயந்து தனது போர்வையை இறுக்கமாக இழுத்தார். அவர் கிசுகிசுத்தார். ஏதாவது மோசமானது நடந்தால் என்ன செய்வது? புயல் ஒருபோதும் நிற்கவில்லை என்றால் என்ன செய்வது? அவரது தாயார் வந்து அவருக்கு அருகில் அமர்ந்தார். அவள் சிரித்துக்கொண்டே, உமர், உனக்கு தெரியுமா? அல்லாஹ் எப்போதும் நம்முடன் இருக்கிறான். குரானில் அல்லாஹ் கூறுகிறார், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுள்ளவர்களுடன் இருக்கிறான். அவர் தனது அடியார்களை ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை, ஒரு கணம் கூட இல்லையோ? உமர் மெதுவாகக் கேட்டார், நான் பயந்தாலும் கூட? அவரது தாயார், ஆம் என் மகனே. நீங்கள் பயந்தாலும் கூட, நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட, அல்லாஹ் வேறு யாரையும் விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அவர் உங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்கிறார்கள். உமர் கண்களை மூடிக்கொண்டு, யா அல்லாஹ், என்னை பாதுகாத்துக்கொள் என்று கிசுகிசுத்தார். மெதுவாக அவரது பயம் நீங்கி, அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து அவர் நிம்மதியாகத் தூங்கினார். அன்று இரவு முதல் உமர் பயமாகவோ அல்லது தனிமையாகவோ உணரும் போதெல்லாம் அவர் நினைவு கூர்ந்தார், அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டான். ஒழுக்கம், நாம் எங்கிருந்தாலும் அல்லது எப்படி உணர்ந்தாலும் அல்லாஹ் எப்போதும் நம்முடன் இருக்கிறான். அவர் தனது விசுவாசிகளை ஒருபோதும் தனியாக விட்டுவிடுவதில்லை. நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.